ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செயின் வித் ஜிக்ஸாக். இந்த ஸ்டிச்சு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, கட் ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். மெயினாக இந்த ஸ்டிச்சு நம்ம ஜரி த்ரெட்டில் மட்டும்தான் போடுவோம், அண்டு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். 99% வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் மட்டும்தான் போடுவோம். எங்கேயாச்சும் நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும் ஸ்டிச்சஸ் அப்படின்னும் போது மட்டும்தான் சில்க் த்ரெட்டில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி கட் ஒர்க்குக்கு ஜரி த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. டபுள் லேயராக செயின் போட்டுக்கணும். அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் எண்ணாட் போடாமல் கொண்டு வந்து இன்னொரு செயினை பக்கத்துலேயே நெருக்கமாக போட்டுக்கோங்க. நான் குட்டியாக உங்களுக்கு இப்போ போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 ஷேப்ஸில் வந்து இதை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கட் ஒர்க்குக்கு நிறைய ரவுண்டு அப்புறம் அந்த மாதிரி வளைவுகளாக தான் வரும். அதனால் இதை நேராக போடாமல் நிறைய ஷேப்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எண்ணாட் போட்டு கூட முடிச்சிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட போடலாம். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எண்ணாட் போட்டுக்கிறது பெட்டர். எண்ணாட் போட்டாச்சு. அடுத்ததான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதால லாக் எதுவுமே போட வேணாம். டைரெக்டாகவே ஜிக்ஸாக் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டுகிட்டே வந்துடலாம். நாம் கட் ஒர்க் பண்ணும்போது ஊதுவத்தி வச்சு பண்ணுவோம், அண்டு கொசுவத்தி கூட சிலர் வச்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை நீங்கள் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த நூலெல்லாம் பொசுங்கிடும். அதனால் மோஸ்ட்லி இதை வந்து ஜரி த்ரெட்டில் மட்டும்தான் வந்து கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஜிக்ஸாகாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. இதை இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட் ஒர்க் அப்போது அகெயின் வந்து நான் எப்படி வந்து இதை வந்து டிசைனில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக இங்கேயும் ஒரு எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.